நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். நேற்று சாயந்தரம் 6 மணிலிருந்து சமூக வலைதளங்கள் பத்தி எரிய ஆரம்பிச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தலைமை உறுப்பினர் சீமான் அவர்களுமான சந்திப்பினுடைய புகைப்படம். இந்த சந்திப்பு குறித்து பல பேர் பல யூகங்கள் எழுதலாம். ஆனால் அந்த உண்மையிலே இந்த சந்திப்பு எதற்காக அப்படின்னு விசாரித்து பார்க்கும் பொழுது சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து திரைக்கு வந்த வேட்டையன் திரைப்படம். இந்த திரைப்படம் சமூக வலைதளங்களில் நேர்மறை எதிர்மறை 2 விமர்சனங்களையும் முன்வைத்தது. காரணம் என்னன்னா, இந்த படத்தில் போலி என்கவுண்டர் குறித்து பேசப்பட்டது. இந்த திரைப்படத்தில் பல அரசியல்களை மறைமுகமாக யானவேல் தாக்கியிருப்பார். இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைக்கப்பட்ட அரசியல் பார்வையும் இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து பேசிய அரசியல் பார்வையும் வேறு வேறாக இருந்தது. சொல்லப்போனால் அவருடைய தர்பார் படத்தில் அவர் வேற ஒரு மாதிரியான ஒரு அதிகாரி நடிச்சிருப்பார். என்கவுண்டரை ஆதரிக்கிற ஒரு நடிகராக நடிச்சிருப்பார் கதாபாத்திரமாக. இந்த படத்தில் என்கவுண்டரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அதிகாரி போலி என்கவுண்டர் நடத்தி அவரே அந்த உண்மையிலே வெளிக்கொண்டு வருவார். அப்போ அந்த இடத்துல இந்த அரசியல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கண்ணு முன்னால் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. போலி என்கவுண்டர் நிகழ்ந்து, காவல்துறையின் அராஜகம் நிகழ்ந்து, யாரையோ ஒருத்தரை காப்பாற்ற எளிய மனிதர்கள் பலியாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் ரஜினிகாந்துடைய எந்த படத்தையும் நேரடியாக நாம் தமிழர் கட்சியின் அறிக்கை வாயிலாக பாராட்டி கிடையாது. முதல் முறையாக ரஜினிகாந்தனுடைய வேட்டையின் படத்தை அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வாயிலாக பாராட்டினார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் தன்னுடைய அறிமுக காட்சி முதல் இறுதி வரை ஒவ்வொரு காட்சியிலும் வழக்கம் போல காண்போரை பரவசப்படுத்துகிறார். தம்முடைய அனுபவமிக்க நடிப்பின் மூலம் ஏற்ற பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து அதிகனாக படத்தை தாங்கி நிற்கிறார். ரஜினிகாந்திற்காக அமைக்கப்பட்ட இசை சண்டை காட்சிகள் ஒவ்வொன்றிலும் தம்முடைய கவர்ந்திருக்கும் நடிப்பாற்றலும் ஆரம்பகால ரஜினிகாவை நம் மனதை ஆட்கொள்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அண்மையில் வெளிவந்த ரஜினிகாந்த் திரைப்படங்களிலேயே வேட்டையன் திரைப்படம் தனித்துவத்துடன் மக்கள் மனதில் உயர்ந்திருக்கும் படைப்பாக அமைந்துள்ளது. ரசிகர்களுக்கானதாக மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் மிக ஆழமான கருத்தை விதைக்கும் கலைப்படைப்பாக வெளிவந்துள்ள வேட்டையன் திரைப்படத்தினை போன்ற தொடர்ச்சியாக சமூக அக்கறை கொண்ட படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி யானவேல் அவர்களுக்கு, படத்துடைய தயாரிப்பாளருக்கு, படத்துடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லோருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த படத்தை அண்ணன் சீமான் அவர்களுக்கு லைக்கா ப்ராடக்ட்ஸ் ஒரு தனி காட்சியாக, சிறப்பு காட்சியாக போட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த தயாரிப்பு தரத்துலேருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைச்சி பேசுகிறாங்க. உடனடியாக அண்ணன் சீமான் அவர்களும் ரஜினிகாந்துக்கு அந்த படம் முடிந்த பிறகு பேசுகிறார். ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க, இந்த படம் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி படம் குறித்து பேசுகிறாங்க. அப்போ தான் அது பேசுகிறாங்க. அதோட முடிஞ்சிருது. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட ஒரு அன்பில் எவ்வளோ ஒரு மனிதநேயவாதியாக இருந்திருந்தால் தன் படத்தை பாராட்டிய சீமான் அவர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்காரு. ஏற்கனவே நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவருடைய சந்திப்பு நிகழ்வதாக இருந்தது. அன்றைக்கி அண்ணன் சீமானுடைய பிறந்தநாள் என்பதால் தம்பிமார்கள் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அதுவே 3 மணி 4 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் போய் பார்க்குறது கஷ்டம். அவர் ஒரு 11 மணி 12 மணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்க முடியல. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி பார்க்கலாம் அப்படின்னு திட்டமிடும்போது 14ஆம் தேதியில் அந்த சீமான் தென் மாவட்டத்தில் பயணங்கள், தொடர்ச்சியான கூட்டங்கள் இருந்தது. அப்போதும் தள்ளி போனது. 2 முறை தள்ளி போனது. அப்புறம் அவருக்கு படப்பிடிப்பு இருந்தது. அவர் நடித்து கொண்டிருக்க கூலி படத்துடைய படப்பிடிப்பு இருந்தது. அந்த படப்பிடிப்பெல்லாம் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் போது சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாலை 6 மணிக்கு அண்ணன் சீமானுக்கு போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 8 மணி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த 2 பேருக்குமான உரையாடல். அது கூட வேறு நபர்கள் இல்லை, 2 பேருக்குமான உரையாடல். அதில் அவங்க தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் என்ற அந்த மனிதனுடைய படைப்பை பாராட்டியதற்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு நிகழ்வாகவும், அதே போல் அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இப்போ சமீபத்தில் கூலி திரைப்படத்திற்கு போது வயிற்றுவலி அதில் ஸ்டண்ட் வச்சாங்க. அப்போதும் கூட ரெண்டு சீமானவர்கள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கிற வகையிலும் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. ஒரு அன்பான மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நிறைய திரையுலகம் குறித்து, அரசியல் குறித்து விவாதிச்சுக்கிட்டோம். அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது நேரடியாக தமிழ்நாட்டில் எல்லாரும் அவருடைய அரசியலை வருகையை ஆதரித்தாங்க. குறிப்பாக ஆளும் கட்சி, இன்றைய எதிர்கட்சி, இன்றைய ஆளும் கட்சி, அன்றைய எதிர்கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி வச்சுக்கிற கட்சி எல்லாமே ரஜினிகாந்துடைய அரசியலை வரவேற்றாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டை ஆளும் உரிமை தமிழர்களுக்கே உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன் வச்சார். அந்த முழக்கத்திலிருந்து சீமானவர்கள் எந்த இடத்துலையும் பின்வாங்கலை.
இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கேட்டோ, ரஜினிகாந்த் ரசிகர்கள்ட்ட நாம் தமிழ் கட்சி ஓட்டு கேட்டோ நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திக்கலை. இது அரசியல் சந்திப்பு கிடையாது. இது முழுக்க முழுக்க தனி மனித நட்புக்கான சந்திப்பு. அவர் ஒரு நன்றியுள்ள மனிதன் என்பதை தன்னுடைய படத்திற்கு பார்த்து அறிக்கை விட்டதற்காகவே நன்றி சொல்வதற்காக அவர் சந்திக்க விரும்பியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களும் நீண்ட காலமாக ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க விரும்பியிருந்தார். தனிப்பட்ட முறையில் சந்திப்பு தான். இதை இப்போ அரசியலாக்குறாங்க. ரஜினிகாந்தும் அண்ணன் சீமானும் சந்திச்சிட்டாருங்கிறது ஒரு ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது காவேரி மருத்துவமனையில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு திமுக காரங்களாம் அண்ணன் சீமானோட பார்த்து வந்தார். அப்போ திமுக காரங்களோட அண்ணன் சீமான் கூட்டணி வைக்க போகிறாரா, இல்லை திமுகவோட ஓட்டை வாங்குறதுக்காக கலைஞர் கருணாநிதிக்கு ஆறுதல் சொல்ல போனார்னு எடுத்துக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவர் இல்லத்தில் போய் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்து பேசினாங்க. அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கோரிக்கை வைப்பதற்காக போனாங்க. அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் சந்தித்து பேசியிருக்காங்க ஒரு கோரிக்கை வைப்பதற்காக. திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களே தலைமைச் செயலகத்தில் போய் சீமானில் சந்தித்தாங்க. இது போல் பல்வேறு அரசியல் ரீதியான சந்திப்புகள் இருந்திருக்கிறது, தனிப்பட்ட ரீதியான சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. சசிகலா அவர்கள் 4 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளிவந்த பொழுது நடராஜன் ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டினார், ஈழத்தமிழர்களுக்காக புத்தகம் வெளியிட்டிருக்காரு, ஈழத்தமிழுக்காக பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்காரு. அந்த பாங்கின் அடிப்படையில், அந்த நன்றிக்கடன் அடிப்படையில் சசிகலா அவர்களை பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க. அதனால் சசிகலா அவர்களை நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு கேட்க வைக்கிறார்கள், நாம் தமிழ் கட்சி உதவி கேட்கிறார் அப்படிங்கிறது இல்லை. ஒரு தனி மனித நட்புக்கான ஒரு நன்றி கடனுக்கான சந்திப்பு. அதே போல் ரஜினிகாந்த் நன்றி பாராட்ட விரும்பினார், அண்ணன் சீமான் அவர்களும் சந்திக்க விரும்பினார். 2 பேருக்கும் சந்திப்பு நடந்திருக்குது. இதில் அரசியல் பேசியிருக்கலாம், பேசாமலும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் யூகங்கள் தான். ஆனால் இதில் விஜயோடைய அரசியல் குறித்து பேசுறதுக்காக தான் சீமான் அவர்கள் போனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது, அறியாமைத்தனமானது. இன்றைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கொள்கையில் நாம் தமிழ் கட்சி உடன்படுமா? ரஜினிகாந்துடைய கோட்பாட்டில் அவருக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கும், அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வையில் நாம் தமிழ் கட்சி உடன்படுமா? நாம் தமிழ் தலைவர் சீமான் அவர்கள் உடன்படுவார் அப்படின்னா இல்லை. அவருடைய பார்வை வேறு, நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு வேறு. ஆனால் தனி மனித ரீதியாக என்றைக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்து கிடையாது. அவருடைய படங்கள் குறித்தோ அவருடைய நடிப்பு குறித்தோ விமர்சனம் செய்ததே கிடையாது. சிறுவதிலிருந்தே நான் மிகவும் நேசித்த ஒரு திரைக்கலைஞர். ரஜினிகாந்த் என்கிற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞன் மீது அளப்பெரிய அன்பு மதிப்பு உண்டு. ஆனால் எங்கள் கொள்கை முடிவு, எனக்கு தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். அதில் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இதுதான் எங்கள் தத்துவ நிலைப்பாடு. அதில் எங்களுக்குள்ள இந்த அரசியல் போர் எப்பவும் நடக்கும். அப்படி அரசியல் வருகையை விமர்சித்தோம், இன்னைக்கு விமர்சிக்கிறோம், எப்போது விமர்சிப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிறேன். ஆனால் அதே ரஜினிகாந்த் உடைய ஜெயிலர் படம் வந்தபோது, வேட்டையன் படம் வந்தபோது அவருடைய திரைப்படம் குறித்த பார்வையை நம்ம வேற மாதிரி வைக்கிறோம். ஆனால் அரசியல் குறித்த பார்வையை இன்றைக்கும் விமர்சிக்கிறோம். இன்றைக்கும் அவர் ஸ்டெர்லைட்டில் போய் நின்னதும், அதே போல் அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பல்வேறு வடிவங்களில் செயல்படுத்தி நம்ம கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர் என்னவா இருக்கார்? இன்றைக்கி ஒரு நடிகனாக மட்டும் இருக்கார். இன்றைக்கி அவர் அரசியலே பேச விரும்புகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் உதயநிதி அப்படின்னு கேட்கும்போது கூட நோ கொஸ்டின் அப்படின்னு போயிட்டார். இதுக்கு பதில் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டு போகிறார். அப்போ அரசியல் வேண்டாம், எனக்கு அரசியல் தேவையில்லை, நான் என்னுடைய ரசிகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் விரும்புகிறேன். படத்தின் மூலமாக நான் செய்யணும் விரும்புறது அவன் கைத்தட்டு, அவனுடைய விசில் சத்தம், அவனுடைய கொண்டாட்டம். அதுக்கு நான் ஏதாவது ஒரு 10 படம் நடிச்சுட்டு உருப்படியாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை தான் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்களை நம்ம உயர்வாக பார்க்குறோம். நம்ம சொன்னதன் அடிப்படையில் அவர் அரசியலுக்கும் வரலை, தன் ரசிகர்களையும் வீணாக்கலை. அவர் வரேன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை காக்க வைத்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் இதை நம்மால் செய்ய முடியாது, இது சரியாக வராது, நம்முடைய உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குமே நம்ம அரசியலுக்கு வர்றது ரொம்ப சரியாக இருக்காது, அது நம்முடைய ரசிகர்களை நம்ம பழி கொடுப்பது போல் ஆயிரும் அப்படின்னு அவர் முழுமையாக அண்ணன் சீமான் அவர்களுடைய யோசனையாக இருக்கலாம், பல்வேறு அரசியல் விமர்சகர்களுடைய யோசனையாக இருக்கலாம், அவருடைய குடும்ப நல ஆலோசகர்கள், மருத்துவர்கள், அவங்க குடும்பம் எல்லாரும் சொன்னதையும் கேட்டுக்கிட்டு தான் அவர் அரசியலுக்கு வராமல் தவிர்த்தார். அதில் அண்ணன் சீமானுக்கும் பெரிய ரோல் இருக்குது. அது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமானை சந்தித்து பேசினோன்னே முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்கள் எவ்வளோலாம் மோசமாக பேசியிருக்காரு, அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கலாம் எடுத்து போட்டு இப்படியெல்லாம் பேசுனீங்க. இன்றைக்கி இப்போ போய் பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு கன்னடா தெரிஞ்சவருக்கு தமிழனா மாறிட்டாரா? இதுதான் ஆன்மீக தமிழ் தேசியமா? ஆன்மீக அரசியல் தமிழ் தேசியம் ஒன்று செய்ய போதா? ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்து நாம் தமிழ் தலைவர் சீமான் அவர்கள் தலைமை சீமான் அவர்கள் போய் சந்திச்சிருந்தா அது தப்பு. ரஜினிகாந்த் கட்சியோட போய் கூட்டணி வச்சு கேட்டால் தப்பு.
ரஜினிகாந்த் போய் ஒரு ஓட்டுக்காக ஆதரவு கேட்டுப்பட தப்பு. இல்லை எலெக்ஷன் டயத்தில் ரஜினிகாந்த் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டால் அது தப்பு, விமர்சனத்துக்குரியது. ஒரு தனி மனித சந்திப்பை இப்படி பல சந்திப்புகளே அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ்நாடுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நிகழ்த்துவாங்க. சிலது வெளியே தெரியலை, இது வெளியே தெரிஞ்சிருக்கு. இது ஒரு வெளியே சொல்லப்படாத சந்திப்பாக இருந்தது தான் சொல்லாமலே போயிருக்கலாம். இந்த புகைப்படத்தை வெளியிடாமல் இருந்திருக்கலாம், தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு ஹோட்டலில் 2 பேரும் சந்திச்சிருக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து யாருக்கும் தெரியாமல் சந்திச்சு வந்திருக்கலாம். இது வெளியே தெரியணும், ஏன்னா இது வந்து வெளிப்படைத்தன்மையான சந்திப்பு என்பதனால தான் வெளியே தெரியணும் என்பதற்காக சொல்லியிருக்காங்க. சில பேர் எவ்வளவோ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு உதவியாக நின்றிருந்தாலும் கூட சின்ன நன்றி கூட சொல்லாத மனிதர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு படத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக எல்லா வகையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாராட்டணும் அப்படிங்கிற நன்றி தெரிவிக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக நன்றி பாராட்டுவதற்காக அழைத்த ரஜினிகாந்துடைய அந்த மனித நேயம் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. கற்றுக்கணும். இவனுங்க மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே புகுந்துரும் அப்படின்னு அரசியல் பண்ணுறது. ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவதற்கு ஒரே பேராயுதம் திமுக தான், திராவிடம் தான் என்று மக்களை நம்ப வைக்கிற இவர்கள் மக்களை முழுமையாக நம்ப வைத்துவிட்டு இந்த பக்கம் ராஜ்நாத் சிங்கை கூட்டி வந்து கருணாநிதியுடைய அந்த நாணயத்தை வெளியிடுறது. அது ஒரு செல்லா காசு, அதாவது நாணயங்கிறது செல்லா காசு, அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மோடியை போய் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாரு. காலையில் ஸ்டாலின் சந்திக்கிறாரு, மாலையில் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாரு. ஸ்டாலினும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலினும் நிர்மலா சீதாராமனும் சந்திக்கிறாங்க. சபரிசனும் அதானியும் சந்தித்ததாக செய்திகளை ஊடகம் வெளியிடுது. இப்படி பிஜேபியோடு நேரடியாகவே தொடர்பு இருக்காங்க, மறைமுகமாக மக்களை பிஜேபியை நாங்கள் தான் எதிர்ப்போம் அப்படிங்கிறத காட்டிக்கிறாங்க. அப்போ அவர்கள் சங்கிகள் கிடையாது, அது சங்கி ஆதரவு கிடையாது. இந்த பக்கம் செஞ்சு மஸ்தான் நேரடியாக ராமர் கோயில் கட்டுவதற்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு, அங்கே பாபர் மசூதிக்கு எதிரான தீர்ப்பை ஸ்டாலின் வரவேற்கிறாரு. எல்லா பக்கமும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பிஜேபியோடு கொஞ்சம் குழாவுகிற இவர்கள் செய்வதெல்லாம் நேர்மையான அரசியல். தன் ஒரு படத்தை பாராட்டியதற்காக நன்றி சொல்ல அழைத்த ரஜினிகாந்தை அண்ணன் சீமான் சந்தித்தது சங்கி அரசியல். இதில் ஒரு சில பேர் நிச்சயம் ரஜினிகாந்த் அவர்களும் சீமான் அவர்களும் இதை பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அவரை பற்றி பேசியிருப்பாங்கல்ல, இதை பற்றி பேசியிருப்பாங்களே, அவரை பற்றி பேசியிருப்பாங்களே நீங்கள் நினைக்கிறீங்களே, நிச்சயமாகவே அதை பற்றி பேசியிருப்பாங்க, அவரை பற்றியும் பேசியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு சாஃப்ட் நேச்சர் கொண்டவர் தான். அவர் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாலாம் பிக்கப் பண்ணக்கூடிய நபர் கிடையாது, சாஃப்ட் நேச்சர் கொண்டவர் தான். அவரை பற்றி சமீபத்தில் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கும்போது சொன்னார், அவர் ரொம்ப வெகுளி, ரஜினிகாந்த் வந்து ரொம்ப வெகுளி, நிறைய பேர் வந்து தெரியாமல், அதாவது சொல்லுவாங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரஜினிகாந்த் வந்து அமைதியாக இருக்காரு நினைப்பாங்க. அவர் வந்து உண்மையிலே வெகுளி, எல்லா விஷயத்திலும் தலையெல்லாம் அவர் வந்து விட மாட்டார், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட மாட்டார். நம்ம வந்து ஏதாவது கருத்து சொன்னால் அப்படி வியந்து கேட்பார், நம்ம ரஜினிகாந்தே வியந்து கேட்டார் நினைப்போம். அவருக்கு உண்மையிலே அவர் வந்து அதை பற்றின புரிதல்னா அது அவருக்கு தெரியாமல் கூட வந்திருக்கும். அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். ஏஐ டெக்னாலஜியை பற்றி இங்கே ஒருத்தர் மாங்கன்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த ஏஐ டெக்னாலஜியில் ரஜினிகாந்த் வந்து நடித்து முடிச்சுட்டு போயிடுவார். ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி அவர் நடிச்சிருப்பார். ஏதாவது ஒரு புது லென்ஸ் வந்திருக்கும், அந்த லென்ஸை பற்றி இன்னொரு நடிகர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த லென்ஸை பயன்படுத்தி ரஜினிகாந்த் நடிச்சுட்டு போயிடுவார். இதுதான் ரஜினிகாந்துக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசம். ரஜினிகாந்த் வந்து ரொம்ப யதார்த்தவாதி, ரொம்ப இயல்பானவர். அவர் யாரையும் வந்து இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த அரசியல் குறித்த பெரிய பார்வை இல்லாமல் இருக்கலாம், பெரிய புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே ரஜினிகாந்தோட பேச போன நபர் இருக்கார் இல்லையா, அண்ணன் சீமான் அவர்கள், அவர்களுக்கு எல்லாத்தையும் மீதான மிகப்பெரிய ஆழமான பார்வை உண்டு, ஒரு தெளிந்த அரசியல் பார்வை உண்டு. அப்போ அந்த சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதிகமாக பேசியிருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணுறீங்களோ, என்னென்ன நினைக்கிறீங்களோ, யாரை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே பேசப்பட்டிருக்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து